Hi, in the video la stack plots பத்தி பார்க்க போறோம். Stack plot வந்து is a combination of pie chart and line chart. Pie chart and line chart எதுக்காக யூஸ் பண்ணுவோம் and அதை எப்படி build பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்லை. நான் அதை பத்தி ஏற்கனவே இந்த ரெண்டு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இந்த ரெண்டு வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ பை சார்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து டு வியூ காம்போசிஷன்ஸ் அண்ட் லைன் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து டு வியூ டைம் ட்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டாக் பிளாட் ஓட சிம்பிள் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு வியூ ட்ரெண்ட்ஸ் இன் அ வேரியபிள் ஓவர் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்டாக் பிளாட் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஸ்டாக் பிளாட் ஜென்ரேட் பண்ண அப்புறமா இந்த டெஃபினிஷன் இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் Matplotlib லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் Matplotlibல இருக்கிற PyPlot மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் NumPy லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் PANDAS லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ நான் கேகில்லேருந்து US ட்ரேட் டேட்டா செட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். USA மற்ற கண்ட்ரிஸ் கூட எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஓவர் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அண்ட் அதோட பெர்சன்டேஜ் வந்து இந்த டேட்டா செட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட் வந்து ஒரு CSV ஃபைல். ஸோ அதனால நான் பேண்டாஸில் இருக்கிற இந்த read_csv ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டா செட்டை வந்து ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த டேட்டா செட்டோட பாத்தை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அண்ட் இந்த செல்லை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா செட். ஸோ இந்த ஃபைல் வந்து இப்போ trade_data இந்த வேரியபிளில் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த trade_dataவோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் அண்ட் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரேட் டேட்டா செட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் காலமில் இயர் இருக்குது அண்ட் மற்ற காலம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட நேம்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1989 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2.1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA சைனா கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1% அண்ட் இங்கே அதிகமாக இருக்கிற வேல்யூ இங்கே. ஸோ USA 1989 கனடாவோட தான் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து 19.9. ஸோ இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டாக் பிளாட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் பிளாட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை வந்து நம்ம ஒரு அரேல வெர்டிக்கலாக வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா data_vstack அண்ட் NP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட NumPy லைப்ரரி. ஸோ NumPyல வந்து vstack அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு அண்ட் இதுக்குள்ள வந்து நம்ம ஏற்கனவே இந்த டேட்டா செட் லோட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த டேட்டா செட்டில் இருக்கிற இந்த சைனா காலமை வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த டேட்டா செட்டில் இருக்கிற ஜப்பான் காலமை இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைனாவோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஜப்பானோட ரெக்கார்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி மற்ற கண்ட்ரீஸோட ரெக்கார்ட்ஸும் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு NumPy அரே. ஸோ இதுதான் வந்து NumPy அரே அண்ட் இந்த NumPy அரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெர்டிக்கலாக வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை ஸோ வெர்டிக்கலாக ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இன்னர் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 2.1, 2.3, 2.8 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைனாவோட வேல்யூஸ் வந்து 2.1, 2.3, 2.8. ஸோ இந்த சைனா டேட்டாவை தான் வந்து நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலாக ஸ்டாக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த செகண்ட் இன்னர் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. 16.5, 15.6, 15.3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 16.5, 15.6, 15.3. ஸோ செகண்டாக வந்து ஜப்பான் ட்ரேட் டேட்டாவை வந்து வெர்டிக்கலாக ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி சிமிலராக இங்கே எந்த ஆர்டரில் வந்து நம்ம இங்கே வேல்யூஸை பாஸ் பண்ணோமோ அந்த ஆர்டரில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டா வந்து வெர்டிக்கலாக ஸ்டாக் ஆகியிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இங்கே நம்ம இந்த வெர்டிக்கல் ஸ்டாக் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் பிளாட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது மாதிரியான ஃபார்மேட்டில் டேட்டா இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டாக் பிளாட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா டிரான்சிஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஸ்டாக் பிளாட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Matplotlibல இருக்கிற PyPlot மாடியூலில் இருக்கிற இந்த ஃபிகர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஃபிகரோட சைஸை வந்து செட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த லைனில் வந்து PyPlot மாடியூலில் ஸ்டாக் பிளாட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டாக் பிளாட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம டேட்டா வந்து பாஸ் பண்ணோம். ஸோ எந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இயரோட வேல்யூவை பாஸ் பண்ணோம். ஸோ இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டில் ஃபர்ஸ்ட் காலமில் இயர் இருக்குது. ஸோ இந்த இயர் காலமை வந்து நம்ம இங்கே இந்த வெர்டிக்கல் ஸ்டாக் பண்ணும்போது எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வெறும் இயர் மட்டும் இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம என்ன டேட்டாவை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இங்கே இந்த vertical stack வந்து ஜென்ரேட் பண்ணோம்ல, ஸோ இந்த டேட்டாவை தான் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா data_v_stack. ஸோ ட்ரேட் டீடைல் ஃபார் சைனா, ஜப்பான், மெக்சிகோ டில் தாய்வான் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெர்டிகலாக ஸ்டாக் பண்ணி அதை இந்த வேரியபிள் வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேரியபிள் நேமை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த plt.legend எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத லேட்டராக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாக் பிளாட். ஸோ இந்த ஸ்டாக் பிளாட் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல இன்னும். ஏன்னா இந்த எல்லோ கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ப்ளூ கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து லெஜெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ லெஜெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக அகெயின் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பிளாட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்னொரு நேம்டு பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ண போகிறேன். என்ன நேம்டு பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேபிள்ஸ். ஸோ லேபிள்ஸில் வந்து நம்மளோட டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட நேம்ஸை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இந்த நேம்ஸை பாஸ் பண்ணும்போது நம்ம இங்கே வெர்டிகலாக ஸ்டாக் பண்ணும்போது எந்த ஆர்டரில் வந்து கண்ட்ரீஸை வந்து பாஸ் பண்ணமோ அதே ஆர்டரில் வந்து இந்த நேம்ஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைனாவை வந்து இங்கே ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் ஜப்பானோட டேட்டா வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக தான் வந்து தைவான் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து யூகேவோட டேட்டாவை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஆர்டரில் தான் வந்து நம்ம இங்கே இந்த லேபிள் நேம்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த செல்லை அகெயின் ரீஎக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த செல்லை அகெயின் ரீஎக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே இந்த லெஜெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ப்ளூ கலர் எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் எல்லோ கலர் வந்து ஜப்பானை ரெப்ரசென்ட் பண்ணுது, க்ரீன் மெக்சிகோ. சிமிலர்லி அதர் கண்ட்ரீஸ்க்கும் வந்து ரெஸ்பெக்டிவாக வந்து ஒரு கலர் கோடிங் வந்து இங்கே அசைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பிளாட்டை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் பிளாட்டை வந்து நீங்கள் இன்னொரு பர்சன் கிட்ட வந்து காமிக்கிறீங்க. இப்போ அந்த பர்சன் வந்து இந்த ஸ்டாக் பிளாட் என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்டாக் பிளாட்டில் இந்த பாட்டம் ரீஜன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டம் ரீஜனில் இங்கே ஒரு ப்ளூ கலர் ரீஜன் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா சைனாவோட ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ சைனாவோட ட்ரேட் ஃப்ரம் 1990 to 2020. ஸோ 1990 வந்து ட்ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஆஸ் இயர் காட் இன்க்ரீஸ்ட் ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளூ கலர் ரீஜன் வந்து சொல்லுது. இப்போ இந்த எல்லோ கலர் ரீஜனுக்கு போகலாம். ஸோ இந்த எல்லோ கலர் ரீஜன் வந்து இந்த ப்ளூ கலர் ரீஜனோட ஆப்போசிட் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலர் ரீஜன் வந்து ஜப்பானை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ட்ரேட் ஆன் 1990 வாஸ் லார்ஜ் அண்ட் அதுக்கப்புறமா இயர் இன்க்ரீஸ் ஆக ட்ரேட் பிட்வீன் ஜப்பான் அண்ட் யூஎஸ் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜனை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர். ஸோ இந்த பிங்க் கலர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த பிங்க் கலர் ரீஜன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஸோ ட்ரேட் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா வாஸ் ஸ்டேபிள். ரொம்ப அதிகமாகவும் போல் ரொம்ப கம்மியாகவும் போல். ஸோ அதே ட்ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து தெரியுது. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இந்த வயலட் கலர் ரீஜன் வந்து ஜெர்மனி கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கேயும் வந்து ட்ரேட் வந்து ரொம்ப ஹையாகவும் போல் ரொம்ப லோவாகவும் போல் ஸோ ஸ்டேபிளாக வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டாக் பிளாட்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். ஸ்டெம் பிளாட்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெம் பிளாட் வந்து டேட்டாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனை கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து இது மற்ற பிளாட்டை கம்பேர் பண்ணும்போது டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை டிஃப்ரெண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டெம் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகி அதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் கோஆர்டினேட் வேல்யூவில் வந்து எண்ட் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆன அப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு மார்க்கர் வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டெம் பிளாட்டை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதில் வந்து டம்மியாக ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒய் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து டம்மியாக ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் யூசிங் NumPy லைப்ரரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா Matplotlibல இருக்கிற PyPlot மாடியூலில் இருக்கிற ஸ்டெம் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செல்லை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து இந்த எக்ஸ் வேரியபிளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அண்ட் இந்த செகண்ட் லிஸ்ட் வந்து ஒய் வேரியபிளில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெம் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெம் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ரெட் கலர் ஹாரிசான்டல் லைன் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட பேஸ் லைன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 அண்ட்
yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.10. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வந்து 0.1 அண்ட் ஃபர்ஸ்ட் ஒய் வேல்யூ வந்து 1.1. ஸோ 0.1ல வந்து இந்த வெர்டிக்கல் லைன் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இந்த வெர்டிக்கல் லைன் எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.1 அதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் கோஆர்டினேட்ல வந்து எங்கே 1.1 இருக்கோ அது வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லைன் வந்து ஸ்டாப் ஆயிரும். அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மார்க்கர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த செகண்ட் லைனுக்கு போகலாம். ஸோ இந்த செகண்ட் லைனோட எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ அதனால 0.25ல வந்து இந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த லைன் வந்து எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.28. ஸோ 1.28 வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த லைன் இங்கே எண்ட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிள் மார்க்கர் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெம் பிளாட். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து யூஎஸ் ட்ரேட் டேட்டா செட்டை வந்து இந்த செல்லில் வந்து லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் ட்ரேட் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்ற வேரியபிளில் வந்து இதை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேட் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்றது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ நம்ம இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை வந்து ஒரு காப்பி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் வந்து இது. ஸோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ட்ரேட் அண்டர்ஸ்கோர் டேட்டா அண்டர்ஸ்கோர் டிஃப் இஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண அந்த டேட்டா ஃப்ரேம் ட்ரேட் அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் காப்பி கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேட் டேட்டாவோட ஒரு காப்பி வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த டேட்டா செட்டில் இருக்கிற காலம் நேம்ஸை மட்டும் நான் ரிட்ரீவ் பண்ணி இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் டேட்டா அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம இங்கே ஒரு காப்பி எடுத்திருக்கோம்ல, ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற காலம் நேம்ஸை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணோம்னா டாட் காலம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணோம். அண்ட் இதை வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைன் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன். இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ காலம்ஸ் அப்படின்ட்டு பாஸ் பண்ணோம். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு இயர் வந்து தேவைப்படாது. ஸோ அதனால இங்கே வந்து இண்டெக்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சிடுறேன். ஸோ நம்மளுக்கு இயர் வந்து இப்போ இக்னோர் ஆயிடுச்சு. வெறும் அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி நேம்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா ஃப்ரேம் காப்பி. அண்ட் இந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் ரோ வேல்யூ அண்ட் ப்ரீவியஸ் ரோ வேல்யூ வந்து கம்ப்யூட் பண்ணிட்டு அதே இடத்துல வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற வேல்யூஸ் வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் எல்லா வேல்யூஸுமே வந்து நான் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு முன்னாடி எந்த ரோவுமே இல்லை, அதனால டிஃப்ரென்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ண முடியாது. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2.3 அண்ட் 2.1 வந்து 0.2, அதனால இந்த இடத்துல வந்து 0.2 அப்படின்னு வந்துடும். அண்ட் சிமிலர்லி மற்ற இடத்துலையும் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து அசைன் ஆயிரும். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா ஃப்ரேம் காப்பி. ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்கிற இந்த காலம் நேம்ஸை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து இதுக்குள்ளே டேட்டா காலம்ஸ் அப்படின்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ டேட்டா காலம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த காலம் நேம்ஸ் தான் வந்து இந்த டேட்டா காலம் வேரியபிள் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அகெயின் இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற டேட்டா காலம்ஸில் வந்து நம்ம அதோட ரெஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம் பிட்வீன் கரண்ட் ரோ அண்ட் ப்ரீவியஸ் ரோ. அதனால தான் இங்கே டாட் டிஃப் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அகெயின் இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எல்லாமே நான் வேல்யூஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவோட டிஃப்ரென்ஸை கம்ப்யூட் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு எந்த ரோவுமே இல்லை. அதனால இந்த செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ரோவில் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இங்கே வந்து 0.2 இருக்குது. எப்படி 0.2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2.3 அண்ட் 2.1 வந்து 0.2 அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 15.6 அண்ட் 16.5 வந்து நெகட்டிவ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இங்கே 0.9 வருது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஸை வந்து கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அகைன் இதே வேரியபிள் நேமில் வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெம் பிளாட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ரெண்டு லைன் ஆஃப் கோட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம பைப்ளாட்டில் இருக்கிற ஃபிகர் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வந்து ஃபிகர் சைஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பைப்ளாட்டில் இருக்கிற ஸ்டெம் ஃபங்க்ஷன் இப்போ கால் பண்ணியிருக்கோம் டு ஜென்ரேட் ஸ்டெம் பிளாட். அண்ட் இதில் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஃப்ரேம் இல்லாட்டி டேட்டா செட்டில் இருக்கிற இந்த இயர் காலம். அண்ட் செகண்டாக வந்து நம்ம
ட்ரேட் டிஃபரன்ஸ் ஃபார் சைனா காலம் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெம் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் ஹாரிசான்டல் லைன் தான் வந்து நம்மளோட பேஸ் லைன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் இயரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து அப்வர்ட்ஸாக வந்து மூவ் ஆயிருக்கு. அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் கோஆர்டினேட் வேல்யூ ரீச் ஆன அப்புறமா அது எண்ட் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மார்க்கர் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டெம் பிளாட்டை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்? ஸோ இங்கே வந்து ட்ரேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ் ஓவர் டிஃப்ரெண்ட் இயர்ஸை வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ட்ரேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ் ஓவர் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஸோ ட்ரேட் பிட்வீன் 1990 அண்ட் 1991 0.2லேருந்து 0.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் ட்ரேட் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ் ஃபார் திஸ் கரண்ட் இயர் வாஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த லைன் எடுத்துக்கலாம். ஸோ கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் ட்ரேட் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ் அகெயின் காட் இன்க்ரீஸ்ட். அண்ட் இப்போ இந்த லைன் எடுத்துக்கலாம். ஸோ கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் ட்ரேட் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ் காட் டிக்ரீஸ்ட். பட் இது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து டிக்ரீஸ் ஆகலை. ஸோ எங்கே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ கம்பேர்ட் டு திஸ் இயர் ட்ரேட் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே வந்து மைனஸில் வந்து போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா வேல்யூஸுமே வந்து பாசிட்டிவாக வருது ஃபார் சைனா. ஸோ எங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 0.4. ஸோ 0.4ல் தான் வந்து இங்கே வந்து ட்ராப் ஆகியிருக்கு. ஸோ அதனால் ட்ரேட் பிட்வீன் 2007 அண்ட் 2008 வந்து வாஸ் நாட் ஸ்மூத். ஸோ 2007ல் வந்து ட்ரேட் வாஸ் ஹை, பட் 2008ல் வந்து ஒரு டிராஸ்டிக் டிக்ரீஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இப்போ 2009ல் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் அகெயின் வந்து டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ 2 வரைக்கும் ரீச் ஆகியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெம் பிளாட்ஸ் மூலமாக வந்து நம்ம டிராஸ்டிக் டிஃப்ரென்சஸை வந்து அந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ண முடியும். இந்த பிளாட்ல வந்து நம்மளுக்கு இன்னொரு ட்ரெண்ட் என்ன தெரியுதுன்னா பிட்வீன் 1990 அண்ட் 2005 வரைக்கும் ட்ரேட் வந்து வாஸ் ஸ்மூத். பட் ஆனால் 2007லேருந்து 2020 வரைக்கும் ட்ரேட் வந்து ஸ்மூத்தாக இல்லை. ஸோ இங்கே வந்து டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகியிருக்கு, டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அது மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் வந்து 2007லேருந்து 2020 வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு.